சுரக்காய் கடலைக்கறி ரொம்பவே சிம்பிளான, அதே சமயம் ரொம்பவே டேஸ்டான ரெசிபி. வேர்க்கடலை எல்லாம் வறுத்து போட்டு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? சுரக்காயை தோல் சீவி இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கட் பண்ணிக்கோங்க. கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ணி வச்ச சுரக்காயை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி லைட்டாக தண்ணி தெளித்து 10 நிமிஷம் வேக விடுங்க. மிக்சர் ஜாரில் 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது கூட 3 பல் பூண்டு, 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. காய் நல்லா வெந்து வந்ததும் இதில் அரைச்ச மசாலாவை கொட்டி மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணும்போது 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இவ்வளோதான், ரொம்பவே டேஸ்டான சுரக்காய் கடலைக்கறி ரெடி. இதை சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.